சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோயில் ஊழியர் அஜித்குமார் காவலர்கள் தாக்கி இருந்ததை கண்டித்து சென்னையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில்ராஜா, என்னென்ன கட்டுப்பாடுகளுடன் இந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? லாவண்யா, அஜித்குமார் மரணத்தை உயர்நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும். அதேபோல் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடைபெற்ற அந்த லாக்அப் மரணங்களுக்கு அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சென்னை சிவானந்தா சாலையில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. இதற்கு காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்தில் எந்தவித அசம்பாவிதமும், அதாவது சட்ட ஒழுங்குக்கு சீர்குலைக்கும் வகையில் எந்த சம்பவத்திலும் ஈடுபடக்கூடாது, அமைதியாக கலந்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் வாகனங்கள் வரக்கூடாது என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டமானது 10 மணி அளவில் தொடங்கும் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த கட்சியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் தன்னுடைய இல்லத்தில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய சிவானந்த சாலை நோக்கி புறப்பட்டு இருக்கிறார். இந்த இடத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் கட்சி தொண்டர்கள் காலை முதல், அதாவது 7 மணிக்கு முன்பு இருந்தே இந்த பகுதியில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். சென்னை மட்டுமில்லாமல், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கட்சி தொண்டர்கள் இங்கு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் சில பகுதிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, வாகனம் செல்ல அனுமதி இல்லை என்றெல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாகவும் இந்த கட்சி தரப்பில் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காலை முதலே இந்த பகுதியில் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் குழுமி இருக்கிறதன் காரணமாக சிலர், இந்த வெயில் அதிகமாக இருக்கிறது, தற்போது 10 மணி தான் ஆகிறது, இருந்தாலும் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் அந்த கூட்ட நெரிசலில் சிலர் மயக்கம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சிலர் மயக்கமும் அடைந்திருக்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் என. அவர்களை மருத்துவ உதவிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் கட்சியின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். யாரேனும் மயக்கம் அடைந்தால் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுப்பதற்காக 5 ஆம்புலன்ஸ் நிற்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்க பணிகளும் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் கூட, அதாவது சில நிமிடங்களுக்கு கூட முன்பு கூட ஒரு பெண் மயக்கம் போட்டவரை மருத்துவமனைக்கு அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்றார்கள். இது போன்ற இந்த கூட்ட நெரிசல் மற்றும் வெயிலின் காரணமாக தாக்கமும் அதிகமாக இருப்பதால் இந்த கூட்ட நெரிசலில் சிலர் மயக்கம் அடைந்தும் வருகிறார்கள். லாவண்யா, செந்தில்ராஜா, இந்த போராட்டமானது எவ்வளவு நேரம் நடைபெறும் தெரிவிக்கப்படுது? விஜய் கலந்து கொள்ளவிருப்பதால காவல்துறை தரப்புல போக்குவரத்துக்கு மாற்றம் எதுவும் செய்யப்பட்டிருக்கா? லாவண்யா, இந்த போராட்டத்திற்கான அனுமதி என்பது 10 மணி முதல், அதாவது காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திற்குள் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு கலைந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை சார்பில் அறிவுறுத்தி அந்த அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இன்னும் ஒரு 20 to 30 நிமிடத்திற்குள் விஜய் வருவார் என்று கூறப்படுகிறது. அவர் வந்த பிறகு சுமார் 1.25 மணி நேரம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆர்ப்பாட்ட மேடை விஜயுடன் இந்த லாக்அப் டெத், அதாவது அந்த விசாரணை மரணத்தில் மரணமடைந்த குடும்பங்களுடைய அந்த நபர்களின் குடும்பங்களை மேடை ஏற்றி பேச வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று 18 குடும்பங்களை பனையூர் கட்சி அலுவலகத்தில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருந்தார். குறிப்பாக அவர்கள் தங்களுடைய அந்த அனுபவங்களையும், அந்த பிரச்சனை எவ்வாறு சந்தித்தோம், என்னென்ன பிரச்சனையை சந்தித்தோம் என்று கூறிய போது விஜய் கண்கலங்கினார் என்றெல்லாம் உள்ளே சென்றவர்கள், அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த குறிப்பாக ஒரு 10 குடும்பங்கள் மேடை ஏறுவார்கள். அவர்கள் இங்கே பேசுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இதன் காரணமாக அந்த ஆர்ப்பாட்டம் என்பது 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்ராஜா.